வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோ எத பத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு 5, 6 வீடியோ இதுக்கப்புறம் என்னோட கன்சிஸ்டன்சி எதனால பிரேக் ஆச்சு. ஸோ, அத பத்தி தான் நான் பேசலான்ட்டு இருக்கேன். நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சி, டைம் மேனேஜ்மென்ட் ஆர் ப்ரொடக்டிவிட்டி இந்த மாரி கன்டென்ட்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஃபியூச்சர்ல நான் மேலும் நல்ல நல்ல டாபிக் பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். ஓகே, வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் யுவன். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம்னா, அதில ஏதோ நம்ப அச்சீவ் பண் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றோம், ரைட்? லைக் அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது மோட்டிவேஷனலா இல்ல அந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசனா? உங்க உங் உங்களோட கருத்து என்ன? இத பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பட் அ நான் எத ஃபாலோ பண்ணேன்னா, மோட்டிவேஷன ஃபாலோ பண்ணேன். அதுல தான் எனக்கு தப்பே ஆச்சு. எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் எந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறது, மோட்டிவேஷனல் சாங் கேட்டு அத என்னோட மைண்ட் செட்ட அதுக்கு நான் ரெடி பண்றது. அது ஒரு 1% 2% அது நமக்கு ஹெல்ப்பா இருந்தாலும், அது ஒரு ஸ்டெப் அப்பா இருந்தாலும், பட் லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேறையா இருந்துச்சு. எந்த மாரினா ஒரு அட்டென்ஷன் டெஃபிசியேட் அந்த நான் ஏன் இத பத்தி ஏன் இப்ப சாரி. ஏன் இத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நானு கடைசி ஒரு 2 வாரமா அ மத்த வேலைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா, டைம் கன்சியூமா இல்லாம ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஒர்க்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோக்கு ஐடியா தேடுறது இந்த மாரிலாம். எப்ப நான் வந்து வீடியோ எடுக்க கேமரா ஆன் பண்றனோ ஆர் எல்ஸ் அ எடிட்டிங் கத்துக்கிறதுக்கு உட்காரணும். அப்படியே என்னோட ஃபோக்கஸ் வந்து வேற எதுக்கு மாறிடுது. பட்டுன்னு வித்தின் ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷத்துல. இத நான் ரொம்ப நாளா நோட்டீஸ் பண்ணாம இருந்தேன். அ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த இஷ்யூவா இருக்குன்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, அத நானு கொஞ்சம் இதா விட்டுட்டேன். பட் ம் ம் இந்த கடைசி 2 வாரமா தான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தம்போது தான் தெரிஞ்சது. எனக்கு இருக்கிறது ஒரு வகையான அட்டென்ஷன் டெஃபிசிட்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு தீர்க்க முடியாத வியாதி அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. லைக் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாம இத்தன நாளா லைக் ஃபோன ஸ்க்ரோல் பண்ணி வந்த இஷ்யூஸ். அதுதான் மேஜரா சொல்றாங்க எல்லாருமே. ஸோ அதனால யூடியூப் ஃபோன்ல யூடியூபுக்கு வந்து ஆப்புக்கு அந்த டைம் செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்ஸ்டாகிராமும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் அந்த பின்ட்ரெஸ்ட் அப்புறம் கொஞ்சம் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருப்பேன். ஸோ அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்ப நான் எத பத்தி பேச வந்தேன்? ஏதோ ஒண்ணு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு ஜர்னில இறங்குறோம், ரைட்? பட் இந்த மாரி கன்சிஸ்டன்சி இல்லாம போறது தான் ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர்ன்னே நான் நெனைக்கிறேன். இனிமேட்டு அதுல ஒழுங்கா இருக்கணும். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டுக்காக நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? இவங்க நான் பண்றத வச்சு என்ன பேசுவாங்க? இந்த மாரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ பண்ணணும். இதுதான் நம்பர் 2. 2 பட்டுன்னு முடிஞ்சிச்சு தானே? அடுத்து 3க்கு வரேன் பாருங்க. 3வது வந்து முதல்லயே சொல்ட்டேன். கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேட்டு கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும். இங்க நான் பண்ண இன்னொரு தப்பு என்னன்னா, வாரத்துக்கு 3 வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இறங்குறது தான். வாரத்துக்கு 3 வீடியோ நல்லா போகும் தான். வாரத்துக்கு 3 வீடியோ போட்டா நல்லா போகும் தான். பட் அது ஸ்டார்ட்டிங்கே இந்த மாரி அ பெரிய கோலா செட் பண்ணது என்னோட இஷ்யூ தான். நான் பண்ண தப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ண தப்பு. ஸோ அத நான் என்ன பண்றேன்னா, ஒரு 6 மந்த்தா பிரிச்சு ஃபர்ஸ்ட்டு 2 மந்த்
ஃபர்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு வாரத்துக்கு 1 வீடியோ, அடுத்த 2 மாசத்துக்கு 2 வீடியோ அந்த மாரி கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்க தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஆகும். லைக் நானும் இல்ல, பல பேர் நம்ம இங்க என்ன தப்பு பண்றோம்னா, அ எடுத்தோனே ஒரு பெரிய கோல் செட் பண்றது, இல்லன்னா ஒரு 6 மாசம் லாக்இன்குள்ள போறேன். என்னோட ஒர்க்க நான் வந்து நான் ஒரு பெட்டர் பெர்சனா மாறணும்னு சொல்லிட்டு, ஒரே நாள் அதாவது நேத்து வரைக்கும் எதுவுமே பண்ணாம சும்மா தேய்ச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். பட் 50 விஷயத்த ஒண்ணா பண்றோம்ன்னு எடுத்தோம்னா, நம்மளோட பிரெயின் அத அது அது நம்மளோட பிரெயின் அத ஏத்துக்காது. லைக் ஒரே நேரத்துல ஹெவி ஒர்க் குடுத்தா எந்த ஒரு சிபியும் ஏத்துக்காது. எந்த ஒரு சிபியும் தடுமாறும், ரைட்? ஸோ அந்த மாரி தான் நம்ம மூளையும் ரொம்ப தடுமாறும். இங்க 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 என்னன்னா கன்சிஸ்டன்சில வந்து ஒரு 3 இருக்கு. ஃபோர்ஸ்டு கன்சிஸ்டன்சி, ட்ரெய்னடு கன்சிஸ்டன்சி அண்ட் நேச்சுரல் கன்சிஸ்டன்சி. இந்த மாரி 3 விஷயங்கள், இந்த மாரி 3 ஸ்டெப்பா இருக்கு கன்சிஸ்டன்சில. ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்டு. அ உங்களுக்கு ஒரு 8 விஷயம், அந்த 8 விஷயம் நீங்க பண்ண தான் போறீங்க. பட் அது எந்த மாரி பண்ணணும்னா, நாளையிலிருந்து நீங்க வந்து ஒரு புதுசான ஒரு புதுசான ஒரு ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு பிரியாரிட்டி வைஸ் உங்களோட ஹேபிட்ஸ வந்து பிரியாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்னா நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது, அ கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகும். இது ஒண்ணு நானு கத்துக்கிட்டேன். அண்டு இது ஃபோர்ஸ்டு கன்சிஸ்டன்சில வரும். ஓகே. ட்ரெய்னடு கன்சிஸ்டன்சில என்ன ஆகும்னா, இங்க நம்ம ஃபோர்ஸா பண்ணது எல்லாமே நம்ம கொஞ்சம் அதுக்கு அடாப்ட் ஆகி, அத நம்ப ரெகுலரா பண்ணுவோம். பட் அங்கேயும் நம்ப வந்து அந்த கன்சிஸ்டன்சிய விட்றக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டா தான் பண்ண போறோம். பட் அங்க நமக்கு அந்த ஒர்க்க ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஒர்க்க அப்டேட் பண்ண பார்க்கலாம். அண்ட் நேச்சுரல் கன்சிஸ்டன்சி. எவன் செத்தாலும் புடிச்சாலும் நான் என் வேலைய நான் பார்க்க தான்டா போறேன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஒர்க் மாரி ஆகி போயிரும். ஸோ இதுதான் இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்றதுக்கான ட்ரிக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல இது மாரி போட்டிருந்துச்சு. ஸோ இத தான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் நானும். 4த் நெனைக்கிறேன். அடுத்து 5த் பாயிண்ட் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன கதை தான். இந்த 2 வாரமா நான் என்ன பண்ணனோ அதுதான். லைக் அப்சர்வேஷன், ரிவ்யூ, ரீஷெட்யூல் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அகைன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். எதுவும் ஃபெயிலியர் இல்ல, ரைட்? நானு கடைசி 5 வீடியோவா நான் வந்து எனக்கு அது நான் அதில ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இங்க ஃபெயிலியர், இங்க வாழ்க்கையில தோத்துட்டோம், இல்ல நீ ஜெயிச்சவன், நீ தோத்தவன் அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன முடியுதோ அத நம்ம பண்றோம். அவ்வளோதான் என்னைய பொறுத்தவரைக்கும். லைக் இன்னைக்கு இருக்கிற மாரியே நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், ரைட்டா? டே டு டே நம்ம டெவலப் ஆயிட்டு போறதானே. நம்மளும் சரி, நம்மளோட தாட்ஸும் சரி, நம்மளோட திங்கிங் எபிலிட்டியும் சரி, ரைட்? அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வாரத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ நறுக்குன்னு இறக்க போகிறோம். இறக்கிட்டு முக்கியமாக நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண தாட்டே வேறு. லைக் ஒரு மாதிரி ட்ராவல் கண்டென்ட் போடுவோம் அந்த மாதிரி தான். பட் அந்த டைமில் நான் இருந்த மைண்ட் செட்டில் வந்து, ஓகே, என்னோட மைண்ட் செட்டில் பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எப்போ நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. இங்கேயே தான் எப்பயுமே இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலுமே லைக் அந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். அண்ட் மோரோவர் நானும் எங்கேருந்து வந்தேன் அதை பற்றியும் பின்ன நான் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா போகும். வெயில் காலம், தண்ணி குடிங்கோ, ஹைட்ரேட்டாக இருங்கோ. அடுத்த வாரம் பார்க்கலாம். பை.